சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு பார்க்கக்கூட ஆள் இல்லாத இந்த பாலைவன தேசத்தில் அடுத்த ஒரு தமிழனின் கண்ணீர் போராட்ட கதை. மதுரை மேலூரை சேர்ந்த செந்துரபாண்டி கோயிட்டுக்கு வந்து 4 மாதம் தான் ஆகுது. பல ஆயிரம் கனவுகளுடன் கோயிட்டுக்கு வந்த அவனுக்கு இவ்வளோ பெரிய நோய் வந்துடக்கூடாது, கடவுள் கொடுத்துட்டான். ஐசியூவில் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு கை வச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் ரஞ்சித் அண்ணா, நல்ல மனிதர், கியூபா அமைச்சில் வேலை செய்கிறாரு. இவர் மூலிமா அலிபாய் அண்ணா எனக்கு ஃபோன் அடித்தார். எவ்வளோ ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை வச்சு உடனே ஃபோன் சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டார். போய் பார்க்கும்போது 1 மாதமாக ஐசியூவில் இருந்து தம்பிக்கு 2 கால்களும் சேர்ந்து விட்டது. நடக்க வாய்ப்பே இல்லை நிலைமையில் நான் போய் பார்க்கும்போது தாயின் கருவறையிலேருந்து அவன் மீண்டு வந்தது போல், அதாவது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க அவனுக்கு கற்றுக் கொடுத்து என் நம்பிக்கையும் அவனோட விடாமுயற்சியும் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கொஞ்சம் ரெக்கவரி ஆக ஆரம்பித்தான். ரெக்கவரி ஆகும்போது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த நம்பிக்கை வரும்போது தான் இந்த யுத்த காலத்தில் நான் எப்படி அமுச்சு விட போகிறேன்னு ஒவ்வொரு நைட்டும், அதாவது என்னுடைய போராட்டம் என்னோடய நம்பிக்கை வீண் போகாமல் நான் போராடிட்டு இருக்கும்போது தான் ஒரு நல்ல செய்தி கிடச்சிச்சு. அதாவது ஓகே, கோயிட்டில் வந்து கூடிய விரைவில் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்ல உடனே கபில்கிட்ட போயிட்டு உடனே பாஸ்போர்ட் வாங்கினேன். பாஸ்போர்ட்டை அவன்கிட்ட 3-4 நாளாக போய் அந்த சார்கிட்ட பாஸ்போர்ட்டை வாங்கி உடனே ஏர்போர்ட்டுக்கு போய், அதாவது டிக்கெட்டை கோயிட் ஹவுஸில் புக்கிங் பண்ண உடனே சுப்ரீம் ட்ராவல்ஸுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அண்ணா சித்தி சாருக்கு நன்றி. நான் ஃபோன் மூலிமா டிக்கெட் எங்கே அப்ளை பண்ணி உடனே அமுச்சு விட்டு நேராக ஹாஸ்பிட்டலேருந்து நான் தம்பியை உடனே நேராக ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயிட்டேன். ஏன்னா அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம லேட் பண்ணுறது இந்த யுத்த காலத்தில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம். உடனே தம்பியை ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக டிஸ்சார்ஜ் பண்ணி நேற்றுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நேராக தம்பி ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிற நேரத்தில் எனக்கு ஏதோ ஒரு சாதித்த ஒரு திமிரு, ஒரு கெத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து அவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு தம்பி கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து அந்த ஏர்போர்ட் வாசலில் நிற்கும் போது தான் எனக்கு ஒரு, அதாவது என் கண்ணே கலங்கிடுச்சு. நான் இதுக்காக தான் இவ்வளோலாம் காத்திருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மக்களுக்காக துவா பண்ணிங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உண்மையிலேயே நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய வியூவர்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுபோல் நீங்கள் வந்து இந்த தம்பிக்காக 1 தினம் 2 தினம் கொடுத்தீங்களே, அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பையனுக்கு எல்லா காசையும் அவன் கையில் ஒப்படைச்சி நல்லபடியாக தம்பியை போயிட்டு அங்கே உரம் பார்த்துன்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்ம ஒரு தமிழ்நாட்டு பொடியன் கிடைச்சான். அந்த தமிழ்நாட்டு பொடியனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நான் நன்றி சொல்லுவேன், நிறைய பேருக்கு நன்றி சொல்லுவேன். அடுத்து ஒரு நன்றி வீடியோ போடுவேன். தம்பியை அவனோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும்போது ஏதோ அவன் குடும்பத்தில் அவனை போய் நான் சேர்த்து விட்டல. இதுதாங்க வெளிநாட்டு வாழ்க்கை, நிறந்தவெல்லாம் வந்து வாழ்க்கை. அந்த அமுச்சு விட்டு தம்பி வெளியாகிட்டேன் கண்ணீருடன். அடுத்து பரவனி ஹாஸ்பிட்டலில் ஒரு தமிழ் பொடியனுக்கு ஏதோ பிரச்சனை. என் பயணம் தொடரும். நான் இருக்கும் வரை தமிழனுக்கு ஒன்றுன்னா அங்கே நிற்பான் விஜய்.